பால் குடம் எடுக்கிறதுக்கு காப்பு கட்டியாச்சு. சாப்பிடு தர்ஷன். நான் யூடியூப் ஆரம்பித்து 1 இயர் கிட்டத்தட்ட ஆகுது. 1 இயராக என்னோடய வீடியோஸ் பார்க்குறவங்க, லைக் பண்ணுறவங்க, கமெண்ட் பண்ணுறவங்க, எனக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க எல்லாருக்குமே என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். உங்களுடைய ஆதரவு எப்பவுமே எனக்கு கொடுங்க. நம்ம சேனல் இப்போ மானிட்டேஷனில் தான் இருக்குது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, கோவிலுக்கு போயிட்டு நான் காப்பு கட்ட போகிறேன். பால் குடம் எடுக்கிறதுக்காக இன்றைக்கி காப்பு கட்ட போகிறேன். ஆடி கடவெள்ளி அன்னைக்கு தாங்க. இந்த வீடியோ தொடர்ந்து கோவில் பிளாகாக தான் வரப்போகுது. நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு 3 days முன்னாடியே கோவிலில் அமௌண்ட் கட்டி டோக்கன் வந்து வாங்கிட்டு வந்துட்டேன். இங்கே லால்புரத்தில் இருக்கிற ஸ்ரீ தில்லை எல்லை மகா காளியம்மன் கோவிலில் பால் குடம் எடுக்கிறதுக்காக இன்னைக்கு காப்பு கட்டுறதுக்கு 3 பேருமே கிளம்பிட்டோம். தர்ஷன், தன்ஷி, நான் மட்டும்தான் காப்பு கட்ட போகிறேன். சிதம்பரத்தில் வாடகை வீட்டில் இருக்கும்போது எங்கள் வீட்டு ஓனர் அம்மா என்னை வேண்டிக்க சொன்னது, பையனாக இருந்தால் பால் குடம் எடுக்கிறேன்னு வேண்டிக்கோமா அப்படின்னு அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க. அந்த வேண்டுதல் இப்போதான் என்னால் நிறைவேற்ற முடிஞ்சுது. அம்மனுக்கு பால் குடம் எடுக்கிறதுக்காக ஒரு குடங்க, ஒரு 1.5 லிட்டர் 2 லிட்டரில் பால் பிடிக்கிற மாதிரி ஒரு குடம் வந்து எடுத்துக்கிட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து சிவப்பு கலர் சாரீ, அதுக்கு மேட்சிங்காக ப்ளவுஸ் வந்து சிவப்பு கலர். இது எல்லாமே நான் வந்து பால் குடம் எடுக்கிற அன்னைக்கு நான் வந்து சிவப்பு கலர் சாரி தான் வேர் பண்ணுவேன். அன்னைக்கு நீங்கள் கண்டிப்பாக என்னை பார்க்கலாம். இப்போ நானும் தர்ஷன் 3 பேருமே கிளம்பிட்டோம். ஈவினிங் கரெக்டாக ஒரு 5 மணி போல தான் கிளம்பியிருக்கோம். இன்னைக்கு ஆடி கடவெள்ளி அன்னைக்கு சாயங்காலம் 4 to 6:30 மணிக்குள்ள காப்பு கட்டுவாங்கன்னு கோவிலில் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதனால இன்னைக்கு நேரத்துல 5 மணிக்கு கிளம்பி இப்போ கோவிலுக்கு போகிறதுக்கு ரெடி ஆயிட்டோம். கோவிலுக்கு போனதுமே கரகம் சொடிச்சு வருவாங்க. சொடிச்சு வந்ததுக்கப்புறம் பூஜையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் காப்பு கட்டிட்டு நெக்ஸ்ட் வீட்டுக்கு வர வேண்டியதான். அதுக்கப்புறம் சனிக்கிழமை அன்னைக்கு ஒரு நாள் இருக்கு. அன்னைக்கு ஈவினிங் வந்து காளியாட்டம்லாம் ஆடுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு பால் குடம் எடுக்கிறது. இந்த 3 days மட்டும்தான் நான் காப்பு கட்டி பூஜைகள் எல்லாமே நான் வந்து ஃபாலோ பண்ண போகிறேன். விரதம் இருக்கிறவங்க விரதம் இருக்கலாம். இப்போ வீட்டில இருந்து கிளம்பியாச்சு. கிளம்புனதுக்கப்புறம் கோவிலுக்கு தான் போக போகிறோம். செப்பல்லாம் போடலைங்க. 3 பேருமே செப்பல் போடல. நம்ம வீட்டிலேருந்து எல்லை காளியம்மன் பக்கம் தான், ஆல்ரெடி தெரியும். நான் எம்ஆர்வி நகரில் தான் இருக்கேன். எம்ஆர்வி நகர்லேருந்து லால்புரத்துலேருந்து மேம்பாலம் இருக்கும். 4 ரோடு பிரிகிற இடம் தான். மேம்பாலத்துக்கு கீழே தான் எல்லை காளியம்மன் கோவில் இருக்குது. நிறைய பேர் சிதம்பரம் சரௌண்டிங்கில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரியும். இதுக்கப்புறம் கோவிலுக்கு போயிட்டு எல்லாமே லைவா வந்து ஷூட் பண்ணியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. A few minutes later. போங்க, உள்ள போங்க. கையில் வச்சு தள்ளி வச்சு கோயிலை சுற்றி வந்து அங்கே ஒன்று பொறுமையாக போ. வாங்க வாங்க.
அங்காள பரமேஸ்வரி வனம் தந்த தில்லையிலே சிவகாமி வந்து பராசக்தி அழகிலே அழகன லாபம் என்று என்னையே மருகாலினியே மணிவந்த காரணியே மாயாசுரபுரி மகேஸ்வரி பிரசன்ன ராகவனா வாங்கிட்டியா பைய பையா உட்காரு. காப்பு கட்டியாச்சு. காப்பு கட்டியாச்சா? பால் குடம் எடுக்கிறதுக்கு காப்பு கட்டியாச்சு. சாப்பிடு தர்ஷம். இன்னைக்கு வந்து கோயிலுக்கு போயிட்டு நான் காப்பு கட்டியிருந்தேன். ஆல்ரெடி விளாக்ல பார்த்துருப்பீங்க.
காப்பு கட்டுறதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு, கட்டினதுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சுன்னா இந்த வீடியோல சொல்ல போறேன். வீடியோ நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. காப்பு கட்டிட்டு வீட்டுக்கு வரும்போது நிறைய சம்பவங்கள்லாம் நடந்துச்சு. அந்த சம்பவங்களை தான் சொல்ல போறேன். அது ரொம்ப மன உளைச்சலை ஏற்படுத்திருச்சு. நான் வந்து ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி லால்புரத்துல வாடகை வீட்டுல தங்கியிருந்தேன். இப்ப இருக்கிறது எம்ஆர்வி நகர். நம்ம சொந்த வீட்டுல தான் இருக்கோம். அப்போ வாடகை வீட்டுல இருந்தேன். இதுல ஒரு 5 மாசம் குழந்தையா இருந்தான். அப்போ வந்து எங்க வீட்டு ஓனர் அம்மா சொல்லியிருந்தாங்க, எல்லக்காளி அம்மன் கிட்ட வேண்டிக்க பால் குடம் எடுக்கிறேன்னு, பையனா இருந்தா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே போல பையனா இருந்தா பால் குடம் எடுக்கிறேன்னு அப்ப வேண்டிக்கிட்டேன். இப்ப தம்பிக்கு 7 வயசு ஆகுது. 7 வருஷம் கிட்டத்தட்ட ஆகுது. இது வரைக்கும் நான் பால் குடம் எடுக்கல. இப்ப புது வீடு குடி வந்ததுக்கு அப்புறம் இந்த வருஷம் நம்ம இங்க ஸ்டே பண்றதுனால பக்கத்திலேயே தான் கோவில் இருக்கு. என்னால இப்பதான் அந்த வேண்டுதலை நிறைவேற்ற முடிஞ்சுது. அதனால இன்னைக்கு போயிட்டு காப்பு கட்டிட்டு வந்துட்டேன். அப்போ வேண்டியிருந்தது இப்பதான் என்னால செய்ய முடிஞ்சுது. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காப்பு கட்டுறதுக்காக வீட்டுல இருந்து நானும் தனுஷி தர்ஷன் 3 பேருமே வண்டி எடுத்துட்டு, ஸ்கூட்டி எடுத்துட்டு நாங்க காப்பு கட்டுறதுக்காக கோவிலுக்கு போயிருந்தோம். கரெக்டா மணி ஒரு வீட்டுல இருந்து கிளம்பும்போது 5 மணி. 5 மணிக்கெல்லாம் நாங்க கோவில் கிட்ட போயிட்டோம். கோவில் கிட்ட போகும்போது மெயின் ரோட்ல தான் கோவில் இருக்கு. ரோட கிராஸ் பண்ணாதான் நம்ம கோவிலுக்குள்ள போகலாம். அதுக்காக கிராஸ் பண்றதுக்காக பிரேக் போட்டு நிறுத்திட்டேன். கோவில் வாசல் கிட்டே பிரேக் போட்டு நிறுத்திட்டேன். நிறுத்தினதுமே ராலி பஸ் எல்லாம் வந்துச்சு. அவங்களாம் போனதுக்கு அப்புறம் கிராஸ் பண்ணி வந்தேன். வந்த உடனே வண்டி ஒரு சைடா இழுத்துச்சு. கோவில் வாசல் கிட்டே இழுத்துச்சு. என்னன்னு இறங்கி பின்னாடி பார்க்கும்போது பின்வீல்ல சுத்தமா காத்து கிடையாது, பஞ்சர். எனக்கு அப்பவே மனசு உடஞ்சு போச்சு. ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து இப்ப பிறந்ததுல இருந்து இது வரைக்கும் கோவிலுக்காக நான் காப்பு கட்டி பால் குடம் எடுத்தது கிடையாது, அழகு குத்துனது கிடையாது, எந்த வேண்டுதலும் நான் பண்ணது கிடையாது. இதுதான் என் லைஃப்ல நான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பண்றது. முத காப்பு கட்டுறதுக்கு கோவிலுக்கு போகும்போது இப்படி அபசகுணமா பஞ்சர் ஆயிடுச்சுன்னு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஏன்னா நான் ஸ்கூட்டி எடுத்து ஒரு 3 வருஷம் கிட்டத்தட்ட ஆகுது. ஒரு டைம் கூட இது வரைக்கும் வண்டி பஞ்சர் ஆனது கிடையாது. இன்னைக்குதான் ஃபர்ஸ்ட் டைம் வண்டி பஞ்சர் ஆயிருக்கு. அது ரொம்ப மன உளைச்சலை ஏற்படுத்திருச்சு. எனக்கு கோவில்கிட்ட போனதுமே ஒண்ணுமே சொல்ல முடியல. பசங்க 2 பேரும் கூட்டிட்டு போயிட்டு, ஹஸ்பண்ட் வேலைக்கு போயிட்டாங்க. யாருமே எனக்கு தெரியாது. எப்படிங்கிறது பசங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு போறது, வண்டி எப்படி சரி பண்றதுதான் மைண்ட்ல ஓடிட்டே இருந்துச்சு. அப்புறம் கரகம் சோடிச்சு அம்மனை வந்து அழைச்சிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அதை போயிட்டு கொஞ்ச நேரம் பார்த்தேன். ஆல்ரெடி நீங்க விளாக்ல பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் கோவிலுக்குள்ளார வந்து எல்லாமே பூஜை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் காப்பு கட்டுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க. நம்மளால முடிஞ்சு காணிக்கையை உண்டியல்ல போட்டுட்டு கரெக்டா காப்பு கட்டிட்டு 6:30 மணி போல வெளியில வந்ததுமே அன்னதானம் கொடுத்துருந்தாங்க. அதையும் பார்த்திருப்பீங்க. அன்னதானம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கோவில இருந்து வண்டியை நாங்க தள்ளிக்கிட்டே வந்தோம். தள்ளிக்கிட்டே வர வழியில எங்கேயாச்சும் பஞ்சர் ஓட்டுற கடை இருக்குமான்னு பார்த்துட்டே வந்தோம். பசங்க என் கூட தான் வராங்க. டைம் கரெக்டா 7 மணி ஆயிடுச்சு. வண்டி தள்ள கூட முடியல. ஏன்னா பின்வீல்ல சுத்தமா காத்து இல்ல. பசங்க தான் கொஞ்சம் தள்ளி எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. டெப்போ கிட்ட வந்தாச்சுங்க. டெப்போக்கு ஆப்போசிட்ல வந்து ஒரு பஞ்சர் ஓட்டுற கடை இருந்துச்சு. அந்த கடையில வந்து யாருமே ஆள் இல்லை. கடையை சாத்திட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. அந்த பஞ்சர் ஓட்டுற கடைக்கு பக்கத்திலே ஒரு மளிகை கடை இருந்துச்சுங்க. அந்த மளிகை கடைக்காரர் என்ன சொன்னார்னா, நீங்க வண்டி கேட் போங்க, வண்டி கேட்ல பெட்ரோல் பங்க் ஆப்போசிட்ல ஒரு பஞ்சர் ஓட்டுற கடை இருக்கு, நீங்க எப்ப போனாலும் பஞ்சர் ஓட்டி கொடுத்துருவாங்க அப்படின்னு அவர் சொன்னாரு. எப்படி நான் வந்து இருக்கிறது டெப்போ கிட்ட இருக்கேன். டெப்போ கிட்ட இருந்து நான் வண்டி கேட் போறதுக்கு எனக்கு 2 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட தூரம் இருக்கு. எப்படி நான் தள்ளிட்டு போறதுன்னு ரொம்ப, ஏன்னா இப்ப நான் கோவில இருந்து இங்க தள்ளிட்டு வந்ததே 1.5 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட வரும். ஷோல்டர்லாம் செம வலி. தர்ஷனம் கால் வலி. நம்ம வந்து முன்ன பின்ன தெரியாதவங்க ஒருத்தவங்கள்ட்ட போயிட்டு நம்ம வண்டி கேட்கும் போது நம்மளை நம்பி எப்படி கொடுப்பாங்கன்னு நான் யோசிச்சுட்டு அங்கேயே நின்றுட்டு இருந்தேன். பசங்க வேற அந்த அன்டைம் 7 மணி அவங்களும் நிக்கிறாங்க. நான் அவர்கிட்ட போய் கேட்டேன், உங்க எக்ஸல்ல கொடுங்க, பசங்களை வீட்டுல போயிட்டு விட்டுட்டு நான் வந்து அதுக்கப்புறம் ஸ்கூட்டி எடுத்துட்டு போய் பஞ்சர் ஓட்டிட்டு வந்துக்கிறேன். ஏன்னா பஞ்சர் ஓட்டுறதுக்கு ஒரே இடம் வண்டி கேட் தான் போகணும்னு சொல்லிட்டாருங்க. டெப்போல இருந்து வண்டி கேட் போகணும். பசங்களை கூட கூட்டிகிட்டே போக முடியாது. ஏன்னா 1.5 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட வண்டி வந்து தள்ளிட்டு போனோம். சிங்கிள் ஆளா இருந்தா ஓட்டிக்கிட்டே நீங்க போங்க, T+ டயர் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க. பட் பசங்க இருக்காங்க, அவங்களை என்ன செய்யுதுன்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது அவருடைய எக்ஸல் இருந்துச்சு. நான் கேட்டேன், உங்க எக்ஸலை கொடுங்க, நான் வீட்டை போயிட்டு பசங்களை விட்டுட்டு உடனே உங்க வண்டியை கொண்டு வந்து கொடுத்துட்றேன்னு. வேற யாராச்சும் இருந்தா கண்டிப்பா கொடுத்துருக்கவே மாட்டாங்க. பட் அவரு என்ன நினைச்சாருன்னு தெரியல. கொஞ்சம் வயசானவர் தான், ரொம்ப நல்ல மனசு. அவருக்கெல்லாம் வந்து கோடான கோடி நன்றிகள் நான் வந்து இப்ப தெரிவிச்சுக்கிறேன். அங்கேயும் ரொம்ப நன்றின்னு அவருக்கு சொன்னேன். யாருமே நம்பி அவங்களுடைய வாகனங்களா இருக்கட்டும், பொருளா இருக்கட்டும், முன்ன பின்ன தெரியாதவங்கள்ட்ட கொடுக்கவே மாட்டாங்க. என்ன நம்பி, என் பிள்ளைங்களை நம்பி அவரோட எக்ஸலை கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அங்கேயே என்னோட ஸ்கூட்டியை நிறுத்திட்டு சாவியை வந்து நான் ஸ்கூட்டிலே தான் வச்சுட்டேன். நான் அவர்கிட்ட சொன்னேன், வண்டியிலே தான் சாவி இருக்கு, நான் வீட்டுக்கு போயிட்டு பிள்ளைங்களை விட்டுட்டு உடனே நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு, என்கிட்ட 2 மொபைல் இருக்கு.
ஒரு மொபைல் மட்டும் ஜிபே பண்ற மொபைல் மட்டும் எடுத்துக்கிட்டேன். யூடியூப்ல நான் வீடியோ எடுக்கிற மொபைல் வீட்லயே பசங்கள்ட்ட கொடுத்துட்டு போயிட்டு அவங்க வைஃபை கனெக்ட் பண்ணி அவங்க வந்து செல்லில் ஏதாச்சும் பார்த்துட்டு இருக்குன்ட்டு அவங்கள்ட்ட இந்த மொபைல் கொடுத்துட்டு நான் உடனே பஞ்சர் ஓட்டிட்டு வந்தே ஆகணும்ட்டு திரும்ப அந்த கடைக்கு போயிட்டு அவர்கிட்ட வண்டியை கொடுத்துட்டு பஞ்சர் ஓட்டுற கடைக்கு போயிட்டேன். போனதுக்கு அப்புறம் எனக்கு முன்னாடி 2 வண்டி பஞ்சர் போல வெயிட்டிங்ல இருந்துச்சு. அதை பொட்டிட்டு இருந்தாங்க. நான் அப்புறம் கால் பண்ணி அம்மா கிட்ட பேசிட்டு எல்லாமே சொல்லிட்டு இருந்த மாதிரி ஆயிடுச்சுமா, ஃபர்ஸ்ட் டைம் காப்பு கட்ட போறதுனால இந்த மாதிரி பஞ்சர் ஆயிடுச்சு. நான் லாங் டிராவல் எங்கெங்கே போயிருக்கேன், அப்பெல்லாம் வந்து பஞ்சர் ஆகல. கோவிலுக்கு இங்க இருந்து 2 கிலோமீட்டர், நம்ம வீட்டு பக்கத்துல இருக்கிற 2 கிலோமீட்டர் கோவிலுக்கு போகும்போது இந்த மாதிரி பஞ்சர் ஆயிடுச்சு. எனக்கு ரொம்ப அபசகுணமாயிடுச்சு, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு அம்மான்னு சொன்னேன். நீ எத்தனை வருஷம் கழிச்சு பால் குடம் எடுக்கிற? 7 வருஷம் ஆகுது. நீ எப்ப வேண்டியிருந்தா நீ எப்ப செய்யற? கடவுள் உனக்கு கொடுத்த தண்டனை அப்படின்னு அம்மா சொன்னாங்க. அப்புறம் சரிம்மான்னு சொல்லிட்டு அப்புறம் பஞ்சர் ஓட்டினாங்க. மொத்தம் 3 பஞ்சர். இவ்வளோ பெரிய ஆணி, 3 ஆணி டயர்ல இருக்கு. எல்லாமே ஒரே இடத்துல தான் ஏறி இருக்குன்னு நினைக்கிறேன். அது வந்து என்னால சொல்ல முடியல எப்படின்னு, அவராலையும் சொல்ல முடியல. டயர் போயிடுச்சு, நீ புது டயர் தாம்மா போட்டாகணும், 1500 ரூபாய் வரும், புது டயர் வாங்கிட்டு வாங்க, நான் போட்டு தரேன் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு. சரி ஓகே, நீங்க இப்போ பஞ்சர் மட்டும் ஓட்டி கொடுங்க, நான் புது டயர் போடுறத பத்தி நான் அப்புறம் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 3 பஞ்சர் ஒட்டிட்டு 2 வீல்லையும் காத்து பிடிச்சி கொடுத்தாங்க. எடுத்துட்டு வீட்டுக்கு வந்தாங்க. வீட்டுக்கு வந்ததும் கரெக்டா மணி 8 மணி ஆயிடுச்சு. பசங்க அப்புறம் தோசை ஊத்தி காலையில வச்ச சாம்பார் இருந்துச்சு, சாப்பிட்டுட்டு அவங்க எல்லாமே தூங்கிட்டாங்க. இப்போ டைம் கரெக்டா ஒரு 9:30 மணி போல இந்த வீடியோ நான் எடுத்துட்டு இருக்கேன். ஜஸ்ட் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவங்கள் எல்லாமே. எவ்வளோ கஷ்டம்னு. ஒரு ஆளை நீங்க வந்து லேசா வந்து எடை போடக்கூடாது. இவங்களுக்கு என்ன ஜாலியா இருக்காங்க அப்படின்னு வந்து யாரையுமே நீங்க லேசா எடை போடக்கூடாது. அவங்கவுங்களுக்கு பின்னாடி திடீர்னு நிறைய கஷ்டங்கள், பிரச்சனைகள் எல்லாமே வரதான் செய்யும். அவங்க வெளியில காட்டிக்க மாட்டாங்க, அவ்வளவுதான். எனக்கு இப்ப நடந்த பிரச்சனை எல்லாமே எனக்கு ரொம்ப ஒரு கஷ்டமானதுதான். ஏன்னா முத வந்து கோவிலுக்கு காப்பு கட்டும் போது எனக்கு அபசகுணமா நடந்தது. அது எனக்கு ரொம்ப மன உளைச்சலை ஏற்படுத்துச்சு. கோவில் எனக்கு காப்பு கட்டி முடிக்கிற வரைக்கும் எப்படி பஞ்சர் ஓட்ட போறேன், எப்படி வீட்டுக்கு வண்டி எடுத்துட்டு போக போறேன், பிள்ளைங்களை எப்படி வீட்டுக்கு கூட்டு போறேங்கிறது தான் மைண்ட்ல ஓடிட்டே இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் தில்லைக்காளியம்மன் கோவிலுக்கு காப்பு கட்டியிருக்கேன். இன்னைக்கே காப்பு கட்டுதல். நாளைக்கு சனிக்கிழமை காளி வேஷம் போட்டுட்டு ஆடுவாங்க. ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஈவினிங் வந்து பால் குடம் எடுக்கிறது. எல்லாமே அப்டேட்ல நான் வந்து பிளாக் கொடுப்பேன். நான் சேனல் ஆரம்பிச்சு 1 இயர் ஆகுது. 1 இயரா என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே என் வீடியோஸ் வந்து பார்த்துட்டு இருக்கீங்க. நிறைய பேர் தொடர்ந்து கமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. அவங்களுக்குலாம் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நான் நெகட்டிவா ஏதாச்சும் பண்ணேன்னா அதை பாசிட்டிவா நீங்க வந்து எனக்கு எடுத்து சொல்லுவீங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அது அடுத்த நிமிஷமே நான் வந்து அதை திருத்திப்பேன். அது திருத்தும் போது ஓ இந்த தப்பு நாம அங்க பண்ணிருப்போமான்னு நமக்கு அப்பதான் தெரிய வரும். உங்களுடைய ஆதரவு எப்பவுமே எனக்கு கொடுங்க. ஆக்சுவலி நம்மளுடைய சேனல் வந்து மானிட்டேஷன் பண்ணியாச்சு. நம்ம சேனல் மானிட்டேஷன் எப்ப ஆச்சு, எப்படி ஆச்சு, எல்லாமே நான் கூடிய சீக்கிரம் நான் வந்து வீடியோஸ் அப்டேட்ல கொடுக்குறேன். இந்த விளாக இதோட முடிச்சுக்கிறேன். நீங்க என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த விளாக்ல அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பாய்.